நம்மளுடைய தியானத்திற்காய் அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் 1-7 வசனங்கள் முடிய. அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் 1-7 வசனங்கள். இந்த நாளிலும் நம்ம என்ன தியானிக்கவிருக்கிறோம் என்றால், ஆலயத்தின் வளர்ச்சிக்கு தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்ட பரிசுத்தவான்கள் தேவை. அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர்களாலே நிரப்பப்பட்ட லீடர்ஸ், ஸ்பிரிட் ஃபில்டு லீடர்ஸ் நமக்கு எழும்பணும். அல்லேலூயா. அதற்காக நம்ம இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்திருக்கிறோம் அப்போஸ்தலர். நம்ம 2 வீக்ஸ் பேக் கூட நம்ம சபை சபை வளருவதற்கு ஒரு சில காரியங்களை தியானித்தோம். அதே தொடர்ச்சியாக இந்த நாளிலும் இந்த பகுதியை நம்ம தியானிக்கவிருக்கிறோம். தயவு செய்து வாசிங்க. இந்த மைக்கில் வாசிங்க. அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கனானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரியருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரர்களே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையோர் எல்லோருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தோவானையும் பிலிப்பையும் பிரேகோரையும் நிக்கோனையும் தீமோனையும் பர்மெனோவையும் மார்க்கத்து அமைந்தவனான அந்தியோக்கியா பட்டணத்தாகிய நிக்கலோவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்பொழுது அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை ஜெருசலேமிலே மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இங்கே வசனம் கூறுகிறது, இந்த 3வது அதிகாரம், ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. அல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது சபை வளருவதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது, ஆவியிலே நிரம்பினவர்கள், ஆவியின் வரங்களை பெற்றவர்கள் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. The need for spirit-filled leaders or believers எழும்பும் பொழுது அந்த இடத்துல அந்த சபை வளரும் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே ஏன் அப்படியான ஒரு தேவை எழும்புகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அதே அந்த அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் 2வது வசனம் கூறுகிறது, அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஸோ முதலாவது, இன்னொருவர் செய்கிற ஊழியம் என்ன ஆகுது? தடைப்பட்டு போகுது. ஆமென். இவர்களுடைய அழைப்பு என்ன? இந்த அப்போஸ்தலருடைய அழைப்பு, நாங்களோ 4வது வசனம், ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அவர்களுடைய ஊழிய ட்ராக் வேற. இங்கே ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் ட்ராக்குக்குள்ளே அவர்கள் போகும் பொழுது அவர்கள் செய்ய வேண்டிய ப்ரேயரும் மெடிடேஷனும் பண்ண முடியலை, அதையும் ஒழுங்காக செய்ய முடியல. புரியுதுல்ல? அவங்கள அபிஷேகம்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் அந்த ட்ராக்கை விட்டு நம்ம இன்னொரு ட்ராக்கில் போகும் பொழுது
அது என்ன ஆகுது, இவர்களால் இவர்களுக்கு அழைப்பு, என்ன அழைப்புக்காக ஆண்டவர் இவர்களை கொண்டு வந்தாரோ அந்த அழைப்பில் அவர்களால் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியல. ஸோ இதுவும் தடைப்பட்டு போகுது, அதுவும் குழப்பத்தில் போகுது, ஆலயத்தின் வளர்ச்சியும் குன்றி போகிற ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. they were very anointed people but they couldn't do both. ரெண்டுத்தையும் செய்யக்கூடிய அழைப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளலை. ஒன்றைத்தான் அவர்களால் செய்யக்கூடிய ஒரு அழைப்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஸோ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த ஊழிய அவர்கள் எந்த ட்ராக்கில் ஒருத்தர் போகணுமோ அந்த ட்ராக் தடைப்பட்டு போகிற ஒரு சூழ்நிலையாய் காணும். அதனால தான் அவர்கள் எங்களே இந்த வேலையிலேருந்து விட்டுருங்கன்றாங்க. எங்களையே இந்த வேலையிலேருந்து விட்டுருங்க, எங்களே ஆண்டவர் அழைத்ததற்குரிய காரணம் வேற, நாங்கள் அதை செய்கிறோம், நீங்கள் இன்னொரு ஆவியில் நிறைந்தவர்கள் கடந்து நீங்கள் இந்த வேலையை செய்யுங்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. இது முதலாவது ஒரு காரணம், ஒரு தேவையாகும், தன்னுடைய ஊழிய அழைப்பை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது அப்போஸ்தலர்களுக்கு. இரண்டாவது காரணம் 6வது அதிகாரத்தில் 1வது வசனம் கூறுகிறது, அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்க காரணவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஸோ ஆலயத்தில் என்ன எழும்பிருச்சு? இப்போ சண்டை, முறுமுறுப்பு எழும்பிருச்சு. சண்டையும் முறுமுறுப்பும். இப்போ இவர்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு, அப்போஸ்தலருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துச்சு. என்னடா இது, நம்ம இப்படி நல்லா போய்கிட்டு இருந்தது, திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு சண்டை, கலகம், ஒரு முறுமுறுப்புக்குள்ளே ஆலயம் கடந்து போய் விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை அவர்களுக்குள்ளே அவர்கள் உணர்கிறார்கள். அதனால தான் எப்பா இதுக்கு மேலே எங்களால் முடியலை, ஒரு நிலைமை, ஒரு பாயிண்ட் வந்தோன்னா அவர் சொல்கிறாங்க, எங்களுக்கு இதுக்கு மேலே பண்ண முடியாது, அப்புறம் நாங்கள் செய்ய வேண்டியதும் எல்லாம் வீணாக போயிடும், நீங்கள் செய்ய வேண்டியதும் வீணாய் போய்விடும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறத பார்க்குறோம். இது மோசேயுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்குறோம். அவருக்கும் ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. என்னென்னா அவர் அதையும் செய்கிறாரு, ஆண்டவருக்கு முன்பாக போய் நிற்கணும், ஆண்டவரிடத்தில் ஜனங்களை குறித்து வழிநடத்துவதற்குரியதான காரியங்களை அவர் விசாரிக்கணும். அது அவருடைய வேலை. ஆண்டவருக்கு முன்பாக போய் நிற்கிறது அவருடைய ஒரு டியூட்டியாக காணப்படுகிறது. ஜனங்களை போதிக்கிறது அவருடைய டியூட்டியாய் காணப்படுகிறது. இப்படியான டியூட்டிஸ் அவருக்குன்னு இருக்கும் பொழுது, அவர் நியாயம் விசாரிக்கிற காரியத்திலும் அவர் கடந்து போகும் பொழுது அது ஒரு பெரிய லோடாக, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறி ஜனங்களும் முறுமுறுக்கிறார்கள், இவங்களும் இவராலையும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதை நம்ம வாசித்திருக்கிறோம், உங்களுக்கு தெரிந்த ஒரு காரியம் தான். இதனால தான் ஸோ ஆலயம் வளர வேண்டும் என்றால் ஆவியில் நிறைந்தவர்கள், ஆவியானவரினால் நிரப்பப்பட்டவர்கள் ஆலயத்திலே எழும்பும் பொழுது அது ஒரு நல்ல ஒரு சமாதானமான சந்தோஷமான காரியமாய் அப்பொழுது காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இது பழைய ஏற்பாடுலேயும் நடந்திருக்குது, புதிய ஏற்பாடுலேயும் நடக்கிறது. நோபடி கேன் டூ எவ்ரி திங். ஒரு ஆள் எல்லாத்தையும் பண்ணவே முடியாது. அப்போஸ்தலராலே பண்ண முடியலன்னா we cannot do that. பண்ணவே முடியாது. ஏதோ ஒன்று, நீங்கள் எந்த ஒரு ஊழியக்காரராக எடுத்தாலும் ஏதோ ஒன்று டவுன் ஆகிக்கிட்டு இருக்கும் அவருடைய லைஃப்பில். நிறையா பண்ணினாங்கன்னா ஏதோ ஒன்று டவுன் ஆகும். அவங்களுடைய மெசேஜஸ் டவுன் ஆகும், அவருடைய ஜபங்கள் டவுன் ஆகும், அவளுடைய இன்னொரு காரியம் டவுன் ஆகும். இப்படி மற்ற எல்லாமே டென்ஷன், ப்ரெஷர் எல்லாமே அவர்கள் மத்தியில் கடந்து வரும். ஹல்லேலூயா. ஸோ ஆவியில் நிறைந்தவர்கள் எழும்ப வேண்டும். ஆமென். அதுதான் நம்மளுடைய வாஞ்சையாய் காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் 5வது வசனம் கூறுகிறது, ஒரு 7 பேரை அவர்கள், ஆவியிலே நிறைந்த 7 பேரை அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? தெரிந்து கொள்ளுகிறார்கள். ஆமென். அதற்கான தகுதியை இந்த வசனம் 3வது வசனம் 4வது வசனம் வாசிங்க. ஓகே, 4வது வசனம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியின் நிறைந்தவனாகிய 7 பேர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க? தெரிந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவரே, ஒரு ஒரு டீமாக ஒர்க் பண்ணணும்னா 7 பேர் அப்போ அவங்க இணைஞ்சு ஒர்க் பண்ணணும்.
ஒவ்வொரு இடத்துல இருந்து வராங்க, ஒவ்வொரு பாஷைக்காரராக, ஒவ்வொரு கல்ச்சராக இருக்கலாம். 7 பேர் இணைந்து வேலை செய்யணும்னா, அதனால தான் இதில் குறிப்பிட்டப்பட்டிருக்காங்க, ஆவியிலே நிறைந்த 7 பேரை அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு பொறுப்பை ஒரு ஆவியில் நிறையாத சூழ்நிலையில் நம்ம கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது, அதில் ஏதாவது ஒரு சண்டை வரும், ஏதாவது ஒரு குழப்பங்கள் வரும், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஆனால் ஆவியில் நிறைந்தவர்கள் இணைந்து செயல்படும் பொழுது அந்த இடத்துல ஒருவர் என்ன பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஒருவர் என்ன பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஆமென். அவர்களால் வர முடியலன்னா இவர்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவார்கள். அவர்கள் ஏதாவது செய்ய மறந்துருந்தால் அவர்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வார்கள். ஏதாவது ஒரு விதத்தில் காம்பன்சேட் பண்ணி ஜனங்களை நடத்த. அதில் காம்படிஷன் இருக்காது. ஆவியில் நிறைந்தவர்கள் செய்யும் பொழுது காம்படிஷன், அவங்க செய்கிறாங்களா செய்யட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லாட்டி என்னாவும், அவங்க செய்கிறாங்களா நம்ம செய்ய வேண்டியது, அவங்க செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு காம்படிட்டிவ் மோடுக்குள்ளே நம்ம இறங்கிடுவோம். அப்போ நம்ம ஆவியில் நிறைந்திருக்கும் பொழுது நம்ம என்னால் என்ன பண்ண முடியும், டீமாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அதனால தான் 7 பேரை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் ஆவியில் நிறைந்த 7 பேரை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் 5-7 வசனத்தை வாசிங்க யாராவது ஒருத்தர். 1 Corinthians 3:5-7. 1 கொரிந்தியர் 3:5-7. பவுல் யார், அப்போலோ யார், கர்த்தர் அவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே வசனம் கூறுகிறது, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான். இப்போ இங்கே டீம் ஒர்க்கை காட்டுது. ஒரு ஆவியில் நிறைந்தவர்கள், அதை பாருங்கள், பவுல் காம்படிஷனாக பார்க்கல. என்ன நான் ஸ்தாபித்த சபையில் என்ன அப்போலோ வசனம் சொல்கிறான், என்ன நான் தான் சபையை நாட்டினேன், அவன் நல்லா பிரசங்கம் பண்ணுறான்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இரிட்டேட் ஆகாமல் ஜனங்கள் உசுப்பேற்றினாலும், அவங்க ஜனங்கள் சொல்கிறாங்க நாங்கள் கொஞ்சம் பேர் அப்போலோ. சபை எதனால் பிரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்களில் கொஞ்சம் பேர் அந்த பாஸ்டர் மேலே பிரியமாக இருப்பாங்க, கொஞ்சம் பேர் இந்த பாஸ்டர் மேலே பிரியமாக இருப்பாங்க. அப்புறம் என்னாகும், ஏதோ ஒரு கட்டம் வரும்போது சபையும் பிரியுது. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு அந்த பாஸ்டர் மேலே பிரியும். அவர் போய் தனியாக ஒரு சபையை வைக்கிறாரு, இவங்க போய் அந்த இருக்கிற சபையை அவங்க பொறுப்பெடுத்து நடத்துறது. இதனால தான் அந்த 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 அவங்க மேலே உள்ள பிரியத்தினால தான் அந்த காரியங்கள் நடக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், அந்த ஊழியக்காரர்கள் மத்தியில் அப்படி அந்த ஆவியில் நிறைந்தவர்கள் மத்தியில் அந்த மாதிரி ஒரு காம்படிஷனோ அந்த மாதிரி, அதான் சொல்ல, நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாகவே இருக்கிறீங்களே இன்னமும் அப்படின்றார் அவர். அல்லேலூயா. நாங்களே அப்படி யோசிக்கலை. பவுல் சொல்ல, நான் தான் சபையை நாட்டினேன், நானே அப்படி யோசிக்கலாம் அப்போலோ நினச்சி. நீங்கள் ஏன் அப்போலோவும் அப்படி யோசிக்கலை என்னையை பற்றி, நீங்கள் ஏன் அப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, ஒரு டீம் ஒர்க்காக செய்யப்படணும்னா நமக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஒரு காரியத்தை நம்ம முதல்ல ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா ஒரு பொறுப்பை பெற்றுக்கொண்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஆவியில் நிரப்பப்படாமல் கடந்து போகும் பொழுது யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, அப்புறம் அழுதுட்டு அப்புறம் ஓரமாக போய் நம்ம உட்காந்து யார்கிட்டையாவது போய் புலம்புற மாதிரி சூழ்நிலையாக மாறிடும். அல்லேலூயா. யாராவது ஏதாவது வருத்தப்படுவாங்க, நீங்கள் செஞ்ச விதத்துலேயோ நீங்கள் பேசின விதத்துலேயோ யாராவது வருத்தப்படுவாங்க. அதை நம்ம நினச்சி நம்ம அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி பேசிட்டாங்க அப்படின்னு நினச்சோம்னா, அப்போ நம்மளுக்குள்ள பரிசுத்தம் உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்போ யார் நமக்குள்ளே இருக்கிறார்? பரிசுத்தாவின். உலகத்தை காட்டிலும், உலக ஜனங்களுடைய வார்த்தைகளை காட்டிலும் நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவராய் காணப்படுகிறார். அதற்காக அவங்கள அடித்து கொன்றுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை. பட் அவர்கள் என்ன சொன்னாலும் தாங்கக்கூடிய திறனையும் பலத்தையும் வல்லமையும் பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுக்குறார். இல்லாட்டி நம்ம அழுதுட்டு அப்படியே போய் நம்ம வருத்தப்படுகிற சூழ்நிலைகள் தான் காணப்படும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எவ்வளவுக்கு நம்ம ஆவியில் நிறையிறோமோ, இவங்க 7 பேர் இணைந்து வேலை செய்ததுனால தான்
சபை வளர்ச்சி அடைந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. See, now we don't need talented people. நிறைய டேலண்ட் உள்ள பீப்புள்லாம் இருக்கிறாங்க. டேலண்ட் உள்ள பீப்புள் நிறைய பேர் இருக்கிறாங்க பிரியமானவர்களே. ஆனால் ஆவியில் நிறைந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஹல்லேலூயா. தேவனோட உலகத்தில் டேலண்ட் நமக்கு அவசியம். ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, மாற்றி அடிப்பாங்க. நீங்கள் போட்ட மெயிலுக்கு மேலே அவங்க ஒரு மெயிலை போடுவாங்க. நீங்கள் பேசின ஒரு வார்த்தைக்கு மீட்டிங்க்கு மேலே அவங்க ஒரு வார்த்தை போட்டு பேசி அவங்க சாமர்த்தியவானன்னு காட்டுவாங்க. அது டேலண்ட்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது நமக்கு பெருமை சேர்க்கிறத நாம் உயரணும், நாம் வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் அவர் பெருகணும், அவர் வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம வேலை செய்யும் பொழுது அங்கே என்ன ஆகும்? குறைவான பிரச்சனை வராமல் இருக்காது, பட் குறைவாய் காணப்படும். ஹல்லேலூயா. அந்த இடத்துல பிரச்சனைகளை யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துருவாங்க. சரி, அவங்க இப்படி பேசிட்டாங்க, நான் அதை கண்டுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அவரை திரும்ப பார்த்தா அவங்க மறுபடியும் அவங்களுடைய ஊழியங்களை அவர்கள் செய்து கொண்டு இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இதனால தான் ஒருத்தர் செய்ய வேண்டிய ஊழியம் இது ஸ்டாப் ஆகி பிரேக் ஆகி போகுது. ஏன்னா ஆவியில் நிறைந்தவர்கள் எழும்பி வராததுனால, பரிசுத்தாவின் நிரப்புதலை பெற்றவர்கள் எழும்பி வராததுனால அது ஒருத்தர் செய்ய வேண்டிய இது அந்த ஊழியமும் தடைபட்டு போகுது. செய்கிறவங்களுக்கும் அது ஸ்ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணுது. செய்கிறவங்களுக்கு என்ன ஆகுது? ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணுகிற காரியமாய் காணப்படுகிறது. மூன்றாவதாய் நம்ம பார்த்தோம், அது ஒரு டீமாக இணைந்து வேலை செய்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, ஒரு ரெண்டாவது குறிப்பாய் நான் சொல்லுகிறேன். குறிப்பில் 3 பாயிண்ட் சொன்னேன். ரெண்டாவது குறிப்பை நான் சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இங்கே வசனம் ஒரு குறிப்பை நமக்கு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். என்னது? ஆவியின் வரங்களை குறித்தும் இந்த வசனம் கூறுகிறது. பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த, அது ஒரு கிஃப்ட். இந்த வேலைக்கு ஒரு குவாலிஃபிகேஷனை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இந்த வேலைக்கு ஒரு குவாலிஃபிகேஷனை எல்லா வேலைக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. எந்த வேலையை செய்யணும்னாலும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஆனால் இந்த வேலைக்குரிய குவாலிஃபிகேஷன் அவர்கள் தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. அதில் என்ன ஒரு கிஃப்ட்டு? ஆவியும் பரிசுத்த ஆவியும் நிறைவும் இருக்கணுமா, ஞானம் நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். கிஃப்ட், த கிஃப்ட் ஆஃப் விஸ்டம். ஹல்லேலூயா. த கிஃப்ட் ஆஃப் விஸ்டம் 1 கொரிந்தியரில் 12வது அதிகாரத்தில் நம்ம வாசித்திருக்கிறோம். அதில் வசனம் கூறுகிறது என்னென்ன வரங்கள் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஆனால் அதற்கு முன்பதாக அதே அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் 5வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். மற்ற ஒரு காரியமும் அந்த வசனத்தில் இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான். இப்போ பொதுவான ஒரு குவாலிஃபிகேஷன் கிஃப்ட் ஆஃப் விஸ்டம் இருக்கணும், ஞானம் இருக்கணும், அந்த ஈவு இருக்கணும் என்று சொல்லி சொல்கிறாங்க. இங்கே ஸ்தேவான் இடத்துல இன்னொரு வரமும் காணப்படுகிறது. என்ன வரம்? விசுவாசம் நிறைந்தவனுமாகிய ஸ்தேவானும் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஸோ இங்கே பார்க்குறோம் ஒரு காரியத்தை. சரி, என்ன வேலை இது? எப்படி? அது என்ன அப்படி ஒரு வேலை? இது என்ன அப்படி ஒரு வேலை? பந்தி விசாரிக்கிற வேலை, பந்தி விசாரிக்கிற ஒரு வேலை. இதில் தான் பிரச்சனை வருது. பந்தி விசாரிக்கிறதுலாம் சாப்பாடில் தான் பிரச்சனையே வருது. ஒருத்தர் சாப்பாடு வைங்கன்றாங்க, ஒருத்தர் சாப்பாடு வைக்காதீங்கன்றாங்க, ஒருத்தர் கம்மியாக வைங்கன்றாங்க, ஒருத்தர் அதிகமாக வைங்கன்றாங்க, ஒருத்தர் கறி வைங்கன்றாங்க, ஒருத்தர் வெஜிடேரியன் வைங்கன்றாங்க, ஒருத்தர் பிரியாணி வைங்கன்றாங்க, ஒருத்தர் இடியாப்பம் வைங்கன்றாங்க. ஹல்லேலூயா. இந்த பந்தி விசாரிக்கிறதுல சிலரை விசாரிக்கிறோம், சிலரை விசாரிக்காமல் விட்டுறோம். சிலருக்கு நல்லா கொடுக்குறோம், சிலருக்கு நல்லா கொடுக்காம விட்டுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. இதற்கு ஞானம் ஒரு ஈவாய் காணப்படுகிறது. யாரை எப்படி நடத்தணும், இந்த காரியங்களை எப்படி செய்யணும்,
அப்படிங்கிற ஒரு ஞானத்தை அந்த ஒரு வரமாய் காணப்படுகிறது. அதுதான் 1 கொரிந்தியரில் 12 அதிகாரத்தில் 7-11 வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க. 1 கொரிந்தியர் 12 7-11. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்படுகிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனமும் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரு டிஸ்ட்ரிபியூட் பண்றா? பரிசுத்த ஆவியானவர் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம கிஃப்டில் ஃபோக்கஸ்டாக இருக்கணுமா? என்ன கிஃப்ட் எனக்கு வருது அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணுமா? அதில் தான் நம்ம கவனமாக இருக்கணுமா? இல்லை வரம் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்கிற வரத்தின் மீது நமக்கு கொடுக்கப்பட்ட வரத்தின் மீது நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணுமா? கொடுக்கப்பட்ட வரம். ஹல்லேலூயா. ஆவியானவர் அவனவனுக்கு என்ன சொல்றாரு? அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. அவர் ரொம்ப ஆழமாக யோசித்து நமக்கு ஒரு ஒரு வரத்தை அவர் நமக்கு கொடுக்குறார். ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி நமக்கு என்ன பண்ணுறாரு? அவர் ஒரு வரத்தை நமக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா. நம்ம இப்போ அவருக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடாது, இந்த வரம் வேண்டாம் எனக்கு அந்த வரம் தாங்கன்னு. ஹல்லேலூயா. எப்படி இந்த வரம் வேண்டாம் எனக்கு அந்த வரம் தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வரத்தை பிரயோஜனப்படுத்தி அந்த வரத்தை கேட்டால் பரவாயில்ல. இந்த வரம் எனக்கு பிடிக்கலை, எனக்கு அந்த வரம் தாங்க, இந்த வரம் எனக்கு பிரயோஜனமாக இல்லை, அந்த வரம் தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது அது அவரை துக்கப்படுத்துகிற மாதிரி தானே. ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, அவர் ஒரு ஆழமாக யோசித்து நமக்கு அவர் அந்த வரங்களை எல்லாம் நமக்கு கொடுக்கிறாரு. அந்த வரங்களை நாம் என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு ரீசனால தான் உங்களுக்கு அந்த கிஃப்ட் அவர் கொடுத்துருக்கிறாரு. உங்களால் அதை செய்ய முடியும். இந்த ஆலயத்தில் உங்களுக்கு அந்த தேவை இருக்குது, இந்த ஆலயத்திற்கு ஒரு தேவை இருக்குங்கிறதுனால தான் அந்த வரங்களை உங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ அந்த வரத்தை நம்ம என்ன பண்ணணும்? இட் இஸ் இம்பார்ட்டண்ட் தட் வி ஃபோக்கஸ் ஆன் த கிஃப்ட். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரத்தின் மீது நம்ம ஃபோக்கஸ்டாக, நம்ம கவனம் உள்ளவர்களாய், அதை பிரயோஜனப்படுத்துகிறதுல நம்ம யோசனை உள்ளவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் எதற்காக இந்த ஞானம், ஜஸ்ட் இந்த ஞானத்தின் வரம் எதற்கு என்பதை இந்த வசனத்திலே நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் 8-10 வசனம் முடிய. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 8-10 வசனங்கள். யாராவது ஒருத்தர் வாசிங்க. சோவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்பொழுது விவர்த்தினார் என்னப்பட்டவர்களின் ஆலயத்தைச் சேர்ந்தவர்களிலும் சீரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிசிலியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிரல் எழும்பி ஸ்தோவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஞானத்தின் வரத்தை பாருங்க. ஸ்தேவான் இடத்துல அவனை டென்ஷன் படுத்துகிறாங்க, அவனை ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஏதோ ஒன்று கண்ணா பின்னான்னு அவனை பார்த்து ஏதோ ஒன்று சொல்லி, நீ தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய் நீ ஏதோ செய்கிறேன்னு அவனை போட்டு, அவன் ஒருத்தன் கெட்டவனாக இருந்தால் கூட அவனை ஏதாவது சொன்னீங்கன்னா அவன் கண்டுக்க மாட்டான்.
ஒருத்தர் நல்லவராக இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அவங்கள போய் ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தான் இதுக்கு அதிக கோவம் வரும். பார்த்துருக்குறீங்களா? உண்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் அதிக கோவம் வரும். தவறு செய்கிறவங்க வந்து ஓகே 10ஓட 11 அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் உண்மையாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சுள்ளுன்னு கோவம் வரும். எப்படி வரும்? சுள்ளுன்னு கோவம் வரும் அவங்களுக்கு தான். இது எப்படி நான் இவ்வளோ உண்மையாக இருக்கிறேன், என்னைய பார்த்து இவன் இப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே வசனம் கூறுகிறது, அவன் பேசின ஞானத்தையும் ஆவியின் அனுக்கிரகத்தையும் அவர்களால் எதிர்த்து நிற்க கூடாமல் போயிற்று என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஸோ யாரோ உங்கள்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்வீங்க? சில நேரத்தில் நம்மளே சொல்லுவோம், நான் வந்து யார் வந்து கேட்டாலும் என் மனசில் இருக்கிறத நான் பட்டுன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு. எப்படி கேட்டால் வெள்ளந்தியாக இருக்கிறாங்க, அப்படியே ரொம்ப அதற்காக ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்கே வசனம் கூறுகிறது, அவன் பேசின ஞானத்தை அவனும் நினச்சிதான். மனசில் இருக்கிறதெல்லாம் ஸ்தேவான் பேசியிருந்தா என்ன இருக்கும்? கலகம் வந்திருக்கும். அங்கே ஆண்டவர் எழுந்து நின்று உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனேன்னு சொல்லியிருக்க மாட்டார். ஆண்டவர் எங்கே போட்டு அப்படியே இவனை போய் தெரிந்து கொண்டோமே அப்படின்னு நினைப்பார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் பாருங்க, அவன் ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்று சொல்லி வசனம் கூறுகிறது. எத்தனை முறை உங்களைய பார்த்து யாராவது ஒருவர் உங்கள் குடும்பத்திலோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸிலோ இங்கே சர்ச்சிலையோ வெளியிலையோ யாரோ ஒருத்தர் ஏதோ கேட்ட உடனே நீங்கள் வந்து நான் வந்து மனசில் இருக்கிறத பேசிடுவேன், எனக்கு யாரை பற்றியும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லி எத்தனை முறை நீங்கள் பேசியிருப்பீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். ஞானம் என்னும் ஒரு வரம். யார் என்ன டென்ஷன் பண்ணினாலும், யார் என்ன கொஸ்டின் பண்ணினாலும், நீங்கள் வந்து அந்த ஞானத்தின் வரத்தோடு கூட ரிப்ளை பண்ணணும். ஹல்லேலூயா. ஞானத்தின் வரத்தோடு கூட ரிப்ளை பண்ணணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், லூக்கா 21 14 16 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 21 14 16. ஆகையால் என்ன உத்தரவு சொல்ல வேண்டும் என்று கவலைப்படாது இருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். நீங்களே முடிவெடுத்துக்காதீங்க. யாராவது எதாவது கேட்டால் மனசில் இருக்கிறத போட்டு உடைப்பேன், அது அவங்களுக்கு வலியை உண்ண பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து என்னோட மனசில் இருக்கிறத நான் வந்து கொட்டிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கியம் ஞானத்தையும் நான் உங்களுக்கு வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். வாசிங்க. பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள், உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். ஆமென், ஆமென். இப்போ ஆண்டவர் தெளிவுபடுத்துறார். என்ன சொல்ல, உங்க வீட்டில் இருக்கிறவங்களே உங்களை டென்ஷன் பண்ணுவாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை டென்ஷன், உங்க பிள்ளைங்களே உங்களை டென்ஷன் பண்ணும், கொஸ்டின் கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. சில நேரத்தில் ஏதோ ஒன்று கேட்டு நம்மளைய டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனால் அவர் சொல்லுகிறார், உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸோ இந்த ஞானத்தின் வரத்தை, அதனால்தான் இந்த மாதிரி அவங்க பப்ளிக் மினிஸ்ட்ரி போகும் பொழுது, இந்த மாதிரி ஒரு ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் வேலையாக ஒரு போகும் பொழுது, ஒரு பொறுப்பை எடுத்து செய்யும் பொழுது அவர்களுக்கு ஞானம் ஒரு குவாலிஃபிகேஷனாக காணப்பட்டது. அல்லேலூயா. ஞானத்தை அவர்கள் வெளிப்படுத்தினவர்களாய் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இனிமேல் என் மனசில் பட்டது நான் பேசினேன், எனக்கு வாயில் வந்ததை நான் பேசினேன், எனக்கு நான் வந்து ஏற்கனவே யோசித்ததை நான் பேசினேன் அப்படிங்கிற ஒரு நிலை நமக்குள்ளே இனிமேல் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா.
ஆண்டவரிடத்துல வந்து சிலர் வந்து ஆண்டவரையும் டென்ஷன் பண்ணி பார்க்குறாங்க. இது சீசருக்கு நம்ம இது என்னது வரி கட்டணுமா என்று சொல்லி அதனால் டென்ஷன் பண்ணி பாருங்க. கேட்குற கேள்வியை எதற்கு ஆன்சர் ஏற்கனவே தெரியும் அவங்களுக்கு. சிலர் அப்படி தான் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் ஏற்கனவே அவங்களுக்கு. உங்களை யாராவது பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரி? கேட்குற கேள்விக்கு ஏற்கனவே அவங்களுக்கு, ஆனால் உங்கள் வாயிலிருந்து என்ன வருது அப்படிங்கிறத போட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அதுக்கப்புறம் பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, அந்த அக்கா இப்படி சொல்லிட்டாங்க, அந்த அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, அவங்களே இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு ஏதாவது நம்ம எல்லா நேரமும் சில நேரத்தில் நம்ம அலர்ட்டாக இருக்க மாட்டோம். நம்ம ஏதாவது கொஞ்சம் பெசக ஏதாவது சொல்லி விட்ருவோம். அப்புறம் அதை வச்சுக்கிட்டு பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாங்க, அந்த அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, அந்த ஊழியக்காரர் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் பாருங்கள், இவர்கள் வந்து எதற்கு வர்றாங்க? ஆண்டவர்கிட்ட அறிவை பெற்றுக்கொள்ளணும்னு வரல, ஆண்டவரிடத்துலேருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும்னு வரல, ஆண்டவரிடத்துலேருந்து ஆலோசனையை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி அவர்கள் சிக்க வைக்கலான்னு சொல்லி அவர்கள் கேள்விகளை கேட்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஒரு பக்கம் ஸ்தேவானை டென்ஷன் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணாங்க. இங்கே பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படியா சிக்க வைக்கணும்னு ஒரு ராயனுக்கு வரி கட்டணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள். ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு பதிலை கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பதிலை பார்த்தா ப்ராக்டிக்கலாக இருக்குது. என்ன சொல்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? என்ன வசனம் அங்கே? மத்தேயு 22 அதில் வந்து 19வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 22:19. யாரோ ஒருத்தர் வாசிங்க. மத்தேயு 22:19. ஆமென், ஆமென். செட்டில்டு, மேட்டர் செட்டில்டு. ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு ஞானம் நிறைந்த ஒரு பதிலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்குறாங்க. அதனால் என்னது, அந்த பிரச்சனை அப்படியே ஒரு அவர்களே ஆச்சரியப்படுற, என்ன ஞானம், என்ன அறிவு அப்படின்றாங்க. இன்றைக்கி வரைக்கும் நம்ம வாசித்தாலுமே நமக்கு என்ன ஒரு இப்படி ஒரு பதிலை எந்த ஒரு மனுஷனும் எந்த காலத்துலையும் கொடுத்துருக்க முடியாது. அல்லேலூயா. அப்படி ஒரு பதிலை இயேசு கொடுத்து இன்றைக்கி வரைக்கும் நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு பதிலாய் காணப்படுகிறது. ஆமென். ஸோ அப்படியான ஒரு ஞானம் நிறைந்த சில இடங்களில் பார்க்கும் பொழுது கல்லெறியும்படிக்காய் ஒரு ஸ்திரீயை கொண்டு வருகிறார்கள். அந்த இடத்துல இயேசு என்ன பண்ணாங்க? அமைதியாக தரையில், அவங்களுக்கே தாங்க முடியல. அமைதியாக இருந்தோம்னா சில டென்ஷன் ஆகும். பேசிக்கிட்டே இருந்தேன், வள ஏதாவது ஒன்றா மாற்றி கீத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அமைதியாக இருந்தேன்னா அவங்களால தாங்கவே முடியாது. ஏன் இப்படி இவ்வளோ அமைதியாக இருக்கிறீங்க நீங்கள்? ஹஸ்பண்டும் சில நேரத்தில் பேசாமல் அப்படி அமைதியாக, என்ன நீங்கள் இவ்வளோ அமைதியாக இருக்கிறீங்க, என்ன நடக்குது, என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு போட்டு அவர் கடைசியில் அமைதியாக இருந்தாலும் எரிமலையாக வெடிச்சிடுவார். அப்புறம் அவர் பாட்டுக்கு ஏதோ ஒன்று அப்பா சாமி ஒன்று கவலை இல்லாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே எதையும் யோசிக்காமல் நிற்கலான்னு, என்ன யோசிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன கேட்குறீங்க, அந்த அமைதியை அப்போவே டமால்னு வெடித்து அவர் ஓடியே போயிடுவார் அவர். அப்புறம் ஹல்லேலூயா. ஸோ இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமைதியாக இருந்தாங்க. சில இடங்களில் நம்ம என்னவா இருக்கணும்? அமைதியாய் காணப்படணும். பதில் தெரியலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறதுல தப்பு இல்லை. பதில் தெரியாதனால ஐயோ இவருக்கு பதில் தெரியலையே நினச்சிட்டு போகிறாங்க. இயேசு எப்படி அமைதியாக இருந்தாரோ அதுபோல் நாமும் அமைதியாய் இருக்கவும் நம்ம என்ன பண்ணணும்? பழகி கொள்ளணும். ஹல்லேலூயா. இந்த அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் 15வது வசனம் கூறுகிறது, ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்கிறதை கண்டார்கள். ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்ணான்? வாயிலிருந்து வர வார்த்தையை பார்க்குறாங்க, அவனுடைய மேனரிசத்தையும் பார்க்குறாங்க. அவன் முகம் எப்படி இருக்குது? அவன் முகம் எப்படி இருந்தது? டென்ஷனாக இருந்ததா? கோபம் தெரிஞ்சுதான் அவன் முகத்தில்? எரிச்சல் தெரிஞ்சுதான் அவன் முகத்தில்? என்ன தெரிஞ்சுதான்? கஷ்டமான கொடூரமான நேரத்தில், டென்ஷனாக்குகிற நேரத்தில் முகம் எப்படி இருக்குது? தேவதூதருடைய முகம் போல ஸ்தேவானுடைய முகம் இருந்து அதை எப்படி பார்த்தாங்களாம்?
அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாக இருந்து அவன் முகம் தேவதூதன் முகத்தை போல் இருக்கிறதை கண்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய முகமும் முக்கியம், நம்முடைய முகமும் முக்கியம். சிலர் அமைதியாக பேசுகிறது போல் இருக்கும், ஆனால் முகத்தில் வேறு ரியாக்ஷன் கிடைக்கும். அதை பார்த்தோன்னா நம்ம டவுட் வரும், இவங்க பேசுகிறது வேறு மாதிரி இருக்குது, இவங்க சொல்கிறது என்ன. முகமும் அதே மாதிரி இருக்கணும், நம்மளுடைய பேச்சும் அதே மாதிரி இருக்கணுமா. அதில் பேதுரு சொல்லும் போது சொல்லார், அவர் எழுதின நிருபத்தில் நம்ம என்ன பண்ண, நம்ம உத்தரவு சொல்ல எப்பொழுதும் நம்ம என்னவாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணுன்றாரு. ஆனால் உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல நம்ம என்னது, ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ தேவனுடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அதை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அந்த பப்ளிக்காக நம்ம செய்கிற காரியத்தில் நாம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாய் நம்மளால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஸோ இந்த ஞானம் என்கிற ஒரு வரம் அவசியமாய் காணப்படுகிறது. ஞானம் இருக்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியும். அநேக காரியங்கள், அநேக குறிப்புகள் இருக்கிறது. பட் இருந்தாலும் நம்ம மூன்றாவது பாயிண்ட்டுக்காய் நம்ம கடந்து போகலாம். அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் 2-3 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 6:2-3. அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது குறிப்பாய் பார்க்கும் பொழுது the need for ministry, ஒரு ஊழியம் தேவையாய் காணப்படுகிறது. ஆமென். இந்த வசனம் கூறுகிறது, அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை நான் வேலைக்காக ஏற்படுத்துவோம் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஸோ முதலாவது பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளணும். அப்புறம் நாம் தேவனுடைய ஊழியத்தை நம்ம சேர்ந்து செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுகிறோம், பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்றவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆவியின் நிறைவை பெற்றவர்கள், வரங்களை கூட பெற்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இன்னைக்கு நம்ம ஆலயத்தில் காணோம். Hallelujah. They are not there. So what kind of ministry can they do? அவர்களால் என்ன ஊழியத்தை அவர்களாலே செய்ய முடியும்? எதிலே அவர்களால் நிலைத்து நிற்க முடியும்? வரங்களை, ஆவியின் வரங்கள், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்க, சிலர் வரங்களையும் பெற்றிருக்கிறாங்க. பட் they are not here anymore. ஸோ அவர்களால் அந்த வேலைக்கு அவர்களால் கடந்து வர முடியாததாய் காணப்படுகிறது. ஆமென். வரங்களை பெற்றுக்கொண்டு, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, பட் யூ ஆர் நாட் தேர் டு ஒர்க். வேலை செய்கிறதுக்கு நீங்கள் வரலையே, தேவை இருக்கும் பொழுது நீங்கள் வரலையே, ஒரு அவசியம் இருக்கும் பொழுது நீங்கள் வரலையே. அப்புறம் அந்த வரங்களை வைத்து இந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா. அதனால் இங்கே பேதுரு சொல்லாரு, ஆவியின் நிறைவையும் ஞானத்தையும் உங்களில் நற்சாட்சி பெற்றவர்களையும். பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஒரு ஜாபுக்கு எப்படி பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி பப்ளிக்காக அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஆவியின் நிறைவை பெற்றவர்கள், ஞானம் என்னும் வரத்தை பெற்றவர்கள், உங்களுக்குள்ளே நற்சாட்சி பெற்றவர்களை அவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி அழைத்து வரும்பொழுது அவர்கள் அந்த ஊழியத்திற்கென்று அவர்களுக்கான ஒரு ஊழியத்தை ஃபோக்கஸ்டாக அவர்கள் செய்யும்படிக்கான ஒரு ஊழியத்தை அவர்களுக்கு அவங்க கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு வசனம் கூட கூறுகிறது, பவுல் திமோத்திக்கு சொல்லும்போது சொல்லுகிறாரு, இதன் நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி
எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் என்று சொல்லலாம். 2 தீமோத்தேயுல 1ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் திரும்ப வாசிக்கிறேன். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸோ உனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வரம்னு ஒன்று இருக்குது. உங்களை ஆண்டவர் உங்களுக்கென்று கொடுத்த ஒரு ஊழியம்னு ஒன்று காணப்படுகிறது. அதை நாம் என்ன பண்ணணுமா, அனல் மூட்டி நாம் என்ன பண்ணணும், எழுப்பணும். எப்படி அனல் மூட்டி எழுப்புறது? அதற்காக பிரயாசப்படும் போது அது ஒரு அனல் மூட்டுகிற ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. when you work hard, when you work sincerely, அதிலே தொடர்ந்து உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்கும் பொழுது அந்த கொடுக்கப்பட்ட கிஃப்ட் உங்களுக்குள்ள தாங்க இருக்குது. தேவன் உங்களுக்கு கொடுத்த கிஃப்டை அவர் எடுக்க மாட்டார். ஆனால் அந்த அனல் மூட்டி நீ தான் அதை எழுப்பணுன்றார். அப்போ அனல் மூட்டுகிற வேலை நம்மளுடைய வேலையாய்க்கணும். அந்த அனல் மூட்டுகிற வேலை என்னது? லேபர். ஒர்க் பண்ணும் பொழுது அனல் மூட்டுது. அல்லேலூயா. சின்சியராக செய்யும் பொழுது அதில் ஒரு அனல் மூண்டுகிறது. உண்மையாய் செய்யும் பொழுது, சாக்ரிஃபிஷியலாக செய்யும் பொழுது அது அனல் மூட்டி நம்ம எழுப்புகிறோம். அந்த வரத்தை நம்ம ஆண்டவர் கொடுத்த வரத்தை நம்ம அனல் மூட்டி நம்ம எழுப்புகிறோம். அந்த வரம் நிறைவாய் நமக்குள்ளே என்ன ஆகும்? அப்பொழுது அது வெளிப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்ததை எடுக்க மாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு உங்களுக்கு தான். கிஃப்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு மேரேஜுக்கு போயிட்டு கிஃப்ட்டை கொடுத்துட்டு மாப்பிள்ளை பொண்ணு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டை வாங்கிட்டு திரும்ப வர முடியுமா? கொடுத்தது தான். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, கொடுத்த கிஃப்ட்டு போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது மாதிரி தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டுன்னா கிஃப்ட்டு தான் அது. அதை ஆண்டவர் வந்து கிஃப்ட்டை கொடுத்துட்டு வாங்கிட்டு இப்படியே மாற்றி டெய்லி டெய்லி வாங்கிட்டு இருந்தாருன்னா என்ன வருது? கொடுத்த கிஃப்ட்டு உங்களுக்கு தான், வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு தான் ஆண்டவர். ஆனால் பவுல் சொல்ல, நீ அதை அனல் மூட்டி எழுப்புன்றார். அல்லேலூயா. நீ தான் அதை முயற்சி செய்யணும். அதுக்குனான முயற்சிகளை நீ தான் செய்யணும். அதெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சின்சியராக இரு, ஃபெய்த்ஃபுல்லாக இரு, உண்மையாயிரு. அதை ஒவ்வொரு நாளும் செய்ய, கிடைக்கிற சந்தர்ப்பங்களை எல்லாம் செய்ய, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீ செய்ய. அதுதான் அனல் மூட்டி எழுப்புகிற ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆவியில் நிறைந்தவர்களாய், ஆவியின் வரங்களை பெற்றவர்களாய், ஊழியத்தை பெற்றவர்களாய் நாம் அதில் ஃபோக்கஸ்டாக செய்யும் பொழுது உங்களுக்கு ஆண்டவர் கிரியேட்டிவ் நிறைய நியூ ஐடியாஸ் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. நீங்கள் என்ன நினச்சிட்டு போன ஒரு வருஷம் முன்னாடி இந்த ஐடியாலாம் உங்களுக்கு வந்திருக்காது. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐடியாவே உங்களுக்கு தோண்டி இருக்காது. ஆனால் நீங்கள் பாருங்கள், கவனிங்க, நீங்கள் எவ்வளோக்கு அதில் முயற்சிகளை போடுறீங்களோ, எவ்வளோக்கு அதில் எஃபர்ட்ஸை போடுறீங்களோ, ஆண்டவர் பாருங்கள் நியூ தாட்ஸை கொடுக்குறாரு, நியூ வழிகளை கொடுக்குறாரு, வாசல்களை கொடுக்குறாரு, கிஃப்ட்ஸை பெருக செய்கிறாரு. புதுசாக நீங்கள் என்னென்னமோ செய்கிற ஒரு கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஹல்லேலூயா. எல்லா ஊழியமும் அப்படி தான் பிரியமானவர்களே. எல்லா ஊழியமும் இப்போ சண்டே கிளாஸில் செய்கிறோம். ஆவியில் நிறைந்தவர்களாய், வரத்தை பெற்றவர்களாய், ஒரு அதில் ஃபோக்கஸ்டாக அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது புது யோசனைகளை ஆண்டவர் கொடுப்பார். எப்படி விபிஎஸ்ஸை வைக்கலாம், எப்படி ஒரு கிட்ஸு இதை வைக்கலாம், ஃபெலோஷிப்பை வைக்கலாம், எப்படி அந்த பிள்ளைகளை ரட்சிப்பில் நடத்தலாம், இப்படியான பலவிதமான யோசனைகளை ஆண்டவர் கொடுப்பார். அப்போ உங்களுக்கு வெளியில் செய்கிற ஊழியம், அவுட்ரீச் மினிஸ்ட்ரி மேலே நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்குனீங்கன்னா அதில் ஆண்டவர் உங்களுக்கு சில உணர்வுகளை, ஒரு ஐடியாஸை ஆண்டவர் கொடுப்பார். பாருங்கள், நம்மளுக்கு ஸ்பெஷல் டேஸ் வருது. மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, அப்புறம் என்ன நாள் வருது, தேங்க்ஸ் கிவிங் டே வருது, நிறைய இது வருது, டைம் வருது. இப்போ சிலருக்கு அந்த பிளான் பண்ணுகிறதுல, ஆர்கனைஸ் பண்ணுகிறதுல சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது ஒரு கிஃப்ட்டு. அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை குறித்து அவர்கள் யோசிப்பாங்க. முன்னாடியே யோசித்து இதை இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இந்த மாதிரி கூப்பிடலாம், இந்த மாதிரி ஃப்ளையர் அடிக்கலாம், இந்த மாதிரி சாப்பாடை இது பண்ணலாம். இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுகிறதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இப்போ அதுக்கு ஒரு ஆவியில் நிறைந்தவர்கள் எழும்பி வரும் பொழுது, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவர்கள் எழும்பி வரும் பொழுது, வரத்தை பெற்றவர்கள் எழும்பி வரும் பொழுது, அந்த நினைச்சு பாருங்க, அந்த எவ்வளோ மகிமையாய், எவ்வளோ வித்தியாசமாக, எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக நம்மளால் செய்ய முடியும் என்பதை யோசித்து பாருங்கள். ஆமென். கரெக்டு தானே?
10 திங்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்கள பார்க்கலாம், ஒரு இதில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறவங்கள அவர்களுக்கு தான் நிறைய ஐடியாஸ் வரும். 10 திங்கை பண்ணுறவங்க பண்ணுவாங்க, பண்ணிக்கிட்டு நான் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன். பட் ஆனால் அதில் நீங்கள் வந்து ஒருத்தர் ஃபோக்கஸ்டாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது, அது ஒரு ஊழியமாக எடுத்து நம்ம செய்யும் பொழுது, அது ஒரு விருத்தி அடைகிற ஊழியமாக இருக்கும், வளர்ச்சி அடைகிற ஊழியமாக இருக்கும். அது வந்து ஒரு மகிமையான ஒரு ஊழியமாய் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் யோசிங்க, மென்ஸ் மீட்டிங் வைக்கலாம், உமன்ஸ் மீட்டிங் வைக்கலாம், கிட்ஸ் மீட்டிங் வைக்கலாம், விபிஎஸ் வைக்கலாம். இதெல்லாம் ஒருத்தர் உட்காந்து ஒருத்தர் ஆலோசனைனா, இப்போ எல்லாரும் ஒர்க் பண்ணுறதுனால ஒருத்தர் உட்காந்து 1-2 பேர் உட்காந்து இதை ஆலோசனை பண்ணலாம், யோசிக்கலாம். இதை எப்படி பண்ணலாம், இனிமேல் கிறிஸ்மஸ் எப்படி பண்ணலாம், இனிமேல் நியூ இயர் எப்படி பண்ணலாம். அதுக்காக நீங்கள் பாட்டுக்கு யாரும் முடிவை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. பட் நான் சொல்கிறேன், அந்த ஆவி அதுதான் அந்த டீம் ஒர்க்கு. இப்போ நீங்களும் ஆவியில் நிறைந்திருக்கும் போது, நானும் ஆவியில் நிறைந்திருக்கும் போது, நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. அவனை என்ன நான் சொன்னது அவர் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிக்கிற ஒரு சூழ்நிலை இல்லை. எதுனாலும் பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸோ அந்த ஒரு கூர்மையாக ஒரு ஊழியத்தில் நீங்கள் வேலை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களை அந்த ஊழியத்தில் அதிக கனி தருகிற ஒரு ஊழியமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிங்க, சம்மரில் இருக்கிறோம், இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிங்க. மேபி நான் இருக்கிறேனோ இல்லையோ, நீங்கள் வந்து யோசித்து சில தீர்மானங்களை எடுக்கலாம். இப்போ ஃபுட் இருக்குது, இது இருக்குது, ஸ்நாக்ஸ் இருக்குது. இப்போ அதை எப்படி நம்ம வந்து சரியாய் செய்கிறது, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாரத்தை சுமைகளை நம்ம சுமக்கிறது. அதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஸ்கெட்யூல் போட்டு டைமை போட்டு அந்த மாதிரி நீங்கள் செஞ்சால், அந்த மாதிரி ப்ரெஷர் போட்டு கிடையாது. நமக்குள்ளே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஒருத்தர் வர முடியல, நம்ம இன்னொருத்தர் செய்கிறோம், சரி இவங்க செய்கிறாங்க, நம்ம அடுத்தது எதாவது பண்ணுவோம். இப்படி அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதுதான் அந்த ஆவி நிறைவில் இருக்கும் போது எவ்வளோ பாரங்கள் வந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஸோ ஊழியத்திலே நம்ம கவனம் பண்ண. ஏன்னா இந்த உண்மையாகவே வந்து நான் யோசித்து பார்க்குறேன், நிலைத்திருக்கிறது இது வரைக்கும் நம்ம ஏதோ நிலைத்திருக்கிறோம், வசனம் இதை நிலைத்திருக்கிறோம் என்று நினைக்கிறவன் என்று சொல்லி ஜாக்கிரதையாக இருக்கும், விழுந்து போகாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அதனால் சொல்லும் பொழுதே அதை யோசிச்சு தான் சொல்கிறேன். பட் நாம் செய்யும் பொழுது நம்மளுடைய ரட்சிப்பை நாம் என்ன பண்ணுகிறோம், நம்ம வந்து we are working out our salvation. நமக்கு ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை நாம் என்ன பண்ணுகிறோம், அதையும் நம்ம முயற்சி செய்து அதை நம்ம பூரணப்படுத்தி கொள்ளுகிற ஒரு அனுபவத்தில் நம்ம காணப்படுறோம். பவுல் தான் திமோத்திக்கு சொல்கிறாரு, நீ பேசுறது மற்றவர்களை ரட்சிக்கிறது உன்னையும் ரட்சிக்கிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. வசனம் தியானிக்கிறது நமக்கு ஆண்டவர் நினைப்பூட்டுறதான். கடைசியில் பார்த்தா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குல்ல, எனக்கு அப்பப்போ மறந்து போனதை திரும்ப திரும்ப ஏதோ ஒன்று ஞாபகப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்குது. யாருக்காவது இப்போ நம்ம ஒரு சேரிட்டி ஏதாவது பண்ணணுன்னா மறந்துடுது சில நேரத்தில். இப்போ வசனத்தை வாசிக்கும்போது திருப்பி அதை நினைப்பூட்டுது, நீ வந்து இது பண்ணணும், இந்த கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா சரி ஓகே, உடனே நம்ம ஒரு முடிவு எடுத்து, ஏன்னா ஆண்டவர் நினைப்பூட்டும் போது உடனே நம்ம அதை என்ன பண்ணுகிறோம். சரி, இதனால தான் அந்த வசனத்தை நம்ம திரும்ப திரும்ப வாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதை தான் பவுல் சொல்ல திமோத்திக்கும். சரி, கடைசியாய் 5வது குறிப்பாய் நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்திலே 8வது வசனம். அப்போஸ்தலர் 6:8. ஸ்தோவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஆமென். இங்கே பாருங்க, இந்த வசனம் கூறுகிறது உங்களுடைய தனிப்பட்ட வரங்கள் விருத்தி அடைகிறது. இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸ்தேவான் ஆரம்பிக்கும் பொழுது என்ன 2 வரத்தை பெற்றவராய் காணப்பட்டார், ஆவியில் நிறைந்தவராய் காணப்பட்டார். 2 வரம் அவரை குறித்து சொல்லப்படுகிறது, விசுவாசம், ஞானம். 2 வரத்தை இருந்தவர் தான் சொல்லி வசனம் கூறுகிறது. ஆனால் இங்கே பார்க்கும்போது ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவனாய் மாறிட்டார். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வரத்தோடு ஆரம்பித்தார், அப்புறம் 2 வரமாக மாறிச்சு, அப்புறம் இப்போ 3-4 வரமாய் அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிறத நம்ம அந்த வளர்ச்சி, அந்த வரத்தினுடைய வளர்ச்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆமென். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இது அந்த 7 பேரை நீங்கள் பார்க்கும் பொழுது, பிலிப்பை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது, பிலிப்பு அவருடைய ஆரம்ப ஊழியம் என்னவாய் காணப்பட்டது? இந்த பணிவிடை செய்கிற, உபசரிக்கிற ஊழியமாய் காணப்பட்டது. ஆனால் கடைசியில் முடிக்கும்போது அவரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு வசனம்? அப்போஸ்தலர் 21:8 நான் வாசிக்கிறேன். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்திற்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பென்னும், இருக்கிறீங்களா? பிலிப்பென்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். பணிவிடைக்காரனாய், உபசரிப்புக்காரனாய் ஆலயத்திலே துவங்கின ஒரு பிலிப்பு அவருடைய வாழ்க்கையில், அவருடைய கிஃப்ட்ஸில் வளர்ச்சி, அவருடைய ஊழியத்தில் வளர்ச்சி, கடைசியில் முடிக்கும் பொழுது 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னவாய் காணப்படுகிறாரு? சுவிசேஷகனாய் காணப்படுறாரு. அவருக்கு ஒரு பிலிப்புனாலே இவாஞ்சலிஸ்ட். ஃபஸ்ட்டு ஃபுட் சர்விங்கில் இருந்தவர் இன்றைக்கி என்னவா மாறிட்டார்? சுவிசேஷகனாய் மாறிவிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் பிரியமானவர்களே, நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கும் பொழுது, அதை முயற்சி செய்து கொண்டே இருக்கும் பொழுது வரங்களிலே விருத்தி அடையும், ஊழியமும் விருத்தி அடைகிற நாட்கள் வரும். ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசிக்கிறோம், வரங்களும் விருத்தி அடையும், நம்ம தனிப்பட்ட வரங்கள் விருத்தி, நம்மளுடைய தனிப்பட்ட ஊழியமும் விருத்தி அடைகிற நாட்கள் வரும் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் கடைசி வசனமாய் வாசித்து நம்ம ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போகலாம். அப்போஸ்தலர் 6:7. தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஹல்லேலூயா. மல்டிப்ளைட் இன் ஜெருசலேம் கிரேட்லி. ஏன்? சபையும் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வரங்கள் விருத்தி அடைந்திருக்குது, உங்களுடைய தனிப்பட்ட ஊழியங்கள் விருத்தி அடைந்திருக்குது, கூடவே என்ன இருக்குது? சபையும் வளர்ச்சி, அதிக வளர்ச்சி, அதிக விருத்தியை உண்டு பண்ணுகிற காரியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. நம்ம எல்லாம் ஒரு விஷயம் எழுந்து நின்று ஆண்டவரிடத்தில் ஜெபித்து நம்ம ஜெப குறிப்புகளுக்குள்ளாய் நம்ம கடந்து போகலாம். ஹல்லேலூயா.